ஆடி முதல் வெள்ளி தமிழ் மாதத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மாதம்னா அது ஆடி தான். ஏன்னா வார கூழ் ஊற்றுவாங்க. எனக்கு அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய சைல்டுஹுட் மெமரிஸ் இருக்குது ஆடி மாதத்தில் எனக்கு. ஸோ இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி வந்து நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை வச்சிருந்தோம். அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் பிளாக் சன்னா போட்டு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இந்த சென்னா ரெசிபி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சி பண்ணுறது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் இட்லி பார்த்தீங்கன்னா இது வீட்லேயே பண்ண மாவு மிக்ஸிலே எப்படி வந்து சாஃப்ட்டாக இட்லி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதே மெஷர்மெண்ட்ஸோட ஃபாலோ பண்ணிங்கன்னா மிக்ஸில் அரைச்சாலுமே இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக உங்களுக்கு வரும். தென் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் எங்கள் ஃபேவரட்டான மாங்காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ணியிருந்தேன். கூடவே கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ் வச்சு இன்றைக்கியோட லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் ஈவினிங் பூஜைக்கு நெய்வேதியம் பண்ண என்னென்ன ரெசிபிஸ் பண்ணு பார்க்கலாம். ஆனால் வந்து சக்கரை பொங்கலும் பாயசமும் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பச்சரிசி வேக வச்சு எடுத்துட்டு அதிலே ஜாகரி சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் கீழ வந்து முந்திரி திராட்சை கொஞ்சம் பேரிச்சம்பழம் கட் பண்ணி போட்டு அதை ஃப்ரை பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணி அண்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டு கூடவே கொஞ்சம் கீலாம் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சக்கரை பொங்கல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து பாயசத்துக்கு வந்து சேமியாவை நல்லா நெய்யில் வறுத்துட்டு கூடவே வந்து கொதிச்ச பால் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சுகர் ஏலக்காய் பவுடர் அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் இது வந்து கூட்டி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு பாயசத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் அம்மனுக்கு எப்பயுமே மாவிளக்கில் விளக்கு போடுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து அதையும் வந்து விளக்கு பண்ணி பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தென் பூஜைக்கு எல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு அண்ட் இன்றைக்கி பூஜையை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.